ஓம் சாந்தி சாந்தி. இங்க சொல்லு. தீபாவளிக்கு கடைக்கு போறேன். அமைதியா இருப்பேன். ஒரு செக்ஷனுக்கு தான் போவேன். கூடி போன 5 ட்ரெஸ் தான் பார்ப்பேன். அதுல ஒன்னா எடுத்துருவேன். சொல்லு. அங்க போய் நான் நானாவே தான் இருப்பேன். எனக்கு சத்தியம் பண்ண. வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஷாப்பிங் போகிற சுகமே தனியே. நீரை பூத்தனோமா இல்லையா? ஐயோ மறந்துட்டோமே. ஓடி போய் செக் பண்ணி பாத்துற வேண்டியதான். இல்லைன்னா வேற யாராச்சும் தொடர்ந்து திருடெல்லாம் வந்துருவான் உள்ள. துவச்ச துணிய வேற மடிச்சு வைக்கணும். சொந்தக்காரங்க வேற வருவாங்க அப்புறமா. நீங்க என்னடா பண்றீங்க? பொங்கடாங்கிட்டு. ஏண்டா அசோக்கு கேட்டை இப்படியே திறக்கலாமே. ஏண்டா திருட மாதிரி நுழைஞ்சு போற? பழக்க தோஷமா? ஐயோ இவ்வளோ மழை பெஞ்சிருக்கா? மழையில அடிச்சுட்டு வந்துட்டோமா? வீட்டுல செல்ல பிராணியா இருந்தா நம்ம வெள்ளத்துல சிக்கி இவனுக்கு இரையாயிடுமோ? ஒன்னும் நடக்காத மாதிரி ஓடிட வேண்டியதுதான். ரெடி 1 2 3 கோடோடா. கொஞ்சம் ஷிஃப்ட் முறையில கொஞ்சம் பண்ணுங்கம்மா. நான் மட்டுமே தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்பதான் ஆயுத பூஜைக்கு வேலை செஞ்சு பெண்டு நிமிந்து உட்கார்ந்துருக்கேன். அடுத்தது தீபாவளிக்கு இப்பமே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, எவ்வளவு நேரம் கிண்டனும் இத சொல்லுங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி வாசனை வருது. கும்மியில் ஏம்மா இது அதுக்கப்புறம் என்ன பண்ணா? மிக்சியில் எல்லாம் அரைக்க கூடாதா? கை வச்சுதான் தட்டணுமாமா? எல்லா பண்டிகையும் வரட்டும். ஆனா அதுக்கு ஒரு 2 மாசம் கேப்பாது விடுங்க சாமி. முடியல. ஆகிறதுக்கு முன்னாடி பிடிச்சவ ஃப்ரீயா சாப்பிட்டுட்டும். இப்போ எங்க எப்பயும் அவன் வருவான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. இந்தா வந்துட்டான்ல. மில்க் ஷேக் மாதிரி வாசனை வருது. என்னை விட்டுட்டு ஏதாவது குடிச்சேன். எப்படி செல்லம் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டு. சரி, அப்புறம் ஃப்ரிட்ஜில் போய் பார்த்துக்கிறேன். ஜெயோ இந்த அளவுக்கு இவன் யோசிப்பான், நான் யோசிக்கலையே. இங்கோ சிக்கன் பிரியாணி ஸ்விக்கியில் ஆர்டர் போடட்டா? அனம்மா சொன்னா இது புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு. நம்ம பிட்டு நமக்கே எதிரியா. ஐயோ குளிரா இருக்கே. பாட்டிமாக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து போத்தி விடுவோம். இந்த ஜாக்கெட் வச்சு போத்திட வேண்டியதான். ஐயோ நம்மளால வைக்க தானே முடியும். எப்படி ஒழுங்கா மூடி விடுறது பாட்டிமாக்கு? டேய் வாடா, ஃபோன் அங்கே வைடா. அப்புறமா ரீல்ஸ் பார்க்கலாம். விடிய விடிய ரீல்ஸ் பார்க்க வேண்டியது. பாட்டிமாக்கு இந்த ஜாக்கெட்டை பொத்தி விடுடா மரியாதைக்கு. ஐயையோ புரட்டாசி மாசம் முடிய போகுது. மனுஷ பயலுக நம்மளதான் தேடி வருவாங்க. வாங்க ஊரை விட்டு ஓடிரும். அன்பே வாத்து, உன்னை பார்த்தேனே. நீதான் என் மூச்சு காத்து. ஆளை கொஞ்சம் மாத்து. இந்த பக்கம் பார்த்து என்ன அணைச்சுக்கோ சேர்த்து. நீதான் என் சொத்து. இல்லைன்னா நான் போவேன் செத்து. அப்ப ஏதோ மக்கா அதனால நீ தப்பிச்சு ஓடிட்டு. இப்ப தொக்க அது மாட்டிட்டல. இனி உன் வேலை ஏன் காமிக்காத? யாருடா இப்படி பிச்சு போட்டது? ஐயோ இவனை வாயத்தோன்னு சொல்லக்கூடாதுன்னு கையை வச்சு மாட்டி கொடுக்குறானே. இருதான் உனக்கு இருக்குது. நாய் முழிக்கிற மொழிய பாரு, இல்ல பாரு, எகத்தாளத்து பாரு. என் பொஞ்சாத்தியா வரியா? நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி முறைச்சு பாக்குறா? அடியே இடி மாதிரி இருக்கே. ஒடிர வேண்டிதான். கல்யாணம் எல்லாம் கனவுலதும். பொண்டாட்டிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அவள்கிட்ட இருக்கு. ஏன்டி அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? மரியாதையா போயிறியா? சாட்சி புட்டா மச்சான், சாட்சி புட்டா. இந்த குழிக்குள்ள எப்ப வந்து நாமில் இந்த சிற போகுது உசுர போகுது. கை தனி பிடிச்சி கையில வாங்கடா. நான் உள்ள போய் டைனோசர் எலும்பு எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். பத்தா மாமு. சிக்கன் குழம்பு சூப்பர். கையிலே மணக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கீரை கொஞ்சம் தெரியா? கொஞ்சம் திரும்ப தாரா. ஹோடாங்கிட்டு வெயில்ல வெளிய போயிட்டு வந்து வெள்ளந்தியா படுக்கிற சுகம் இருக்கே. ஹேர் கலரிங் நல்லா இருக்கே. எந்த பார்லர் கலர் அடிச்ச? சூப்பரா இருக்கே. போடா அங்க. நானே நீ அவசரப்படுத்தினேன்னு பாதியில வந்திருக்க. நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வாரேன். இங்க போனாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேமா. வீட்டுல விருந்தாளிங்க வந்திருக்காங்க. சரி குளிக்கிற கேப்ல அப்படி வார்த்தை புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். என்னடா புஸ்குன்னு மாயமாய். என் பேரு தாங்க சோறு பாண்டி. நான் சும்மா தான் இருக்கேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க.
இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இவன் தான் சாயல் சந்துரு. இவன் நல்ல மிமிக்ரி பண்ணுவான். கேளுங்க. இவன் தான் என் ஃப்ரெண்டு. குக்கு நலபாகன். நல்லா சமைப்பான். என்ன டிஷ் கொடுத்தாலும் சுடக் போடுற நேரத்துல சமைச்சு கொடுத்துருவான். இவன் தான் என் ஃப்ரெண்டு எத்திராஜ். இவன் பாக்ஸரா இருக்கான். இப்போ அப்பப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இவன் ரொம்ப ஸ்பெஷல். இவன் தான் 90s கிட்ஸ் பொம்மை கண்ணன். எப்பவும் பொம்மைங்களை டெஸ்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுதான் பேட்டரி போட்டு விளையாடிக்கிட்டே இருப்போம். இவன் தான் என் ஃப்ரெண்ட் டான்சர் நட்ராஜன். கிளாசிக்கல் வெஸ்டர்ன் எல்லாம் பிச்சு வாங்கிடும். இப்போ நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். பாத்தீங்கல்ல பின்னாடி டான்சர்ஸ். இவன் தான் என் ஃப்ரெண்டு குரலேந்திரன். சூப்பர் சிங்கருக்கு வேண்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவன் தான் என் ஃப்ரெண்டு ரிஷிகேஷ். அப்பப்போ ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கான். சினிமாக்கு வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்க, நல்லா பண்ணுவோம். இதான் என் ஃப்ரெண்டு சோஷியல் சர்வீஸ் சத்யன். இவனுக்கு சமூக சேவைனா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் சமூக சேவை செஞ்சு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கோம். இவன் தான் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா. ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறான். ஒரே ஜாலியா தான் டீம் அவுட்டிங் மீட்டிங்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இவன் தான் என் ஃப்ரெண்டு கல்யாணராமன். இப்பந்தான் கல்யாணம் ஆயிருக்கு. முடிஞ்சா நீங்க ஒரு விஷ் பண்ணிட்டு போங்க அவனுக்கு. இதுதான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. இவனும் எத்திராஜ் தான். இவன் ஃபுட்பால் பிளேயரா இருக்கான். இதுதான் மாடல் மோனிகா. என் கூட படிச்சா. இப்ப மாடலா இருக்கா. இவன் தான் குமரகுரு. இவன் டீச்சரா இருக்கான். ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். நான் என் ஃப்ரெண்டு லாயர் கேசவன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையை தீர்க்கவனா இருக்கான். இவன் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சிங்காரம். நல்ல மேக்கப் போடுவான். உங்க மேரேஜுக்கு வேணா இவனை கூப்பிட்டுக்கோங்க. இதுதான் வாட்ச்மேன் வால்ட்ரு. நைட்டும் பயங்கரமா வாட்ச்மேன் வேலையை சூப்பரா செய்வான். தான் தேன் சேகரிக்கும் தேனமுதன். இவன் தான் என் ஃப்ரெண்டு ஆரோக்கியன். எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவரு தான் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸரா இருக்கான். இவன் பேரு தணிக்கை துறை. இவங்க 3 பேரு வந்து அன்பு, ஸ்னேகா, அபிராமி. இவங்க 3 பேரும் நர்ஸா இருக்காங்க. இவங்க 2 பேரும் அலெக்ஸ் டெலெக்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸா இருக்காங்க.